மாணவிகளை தீர்மானம் செய்தல் படம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, 4வது படம். இதில் தீர்மானம் செய்தல் என்றால் என்ன, தீர்மானத்தினுடைய இயல்புகள், தீர்மானம் செய்தலுடைய முக்கியத்துவம், தீர்மானம் செயலை பாதிக்கக்கூடிய காரணிகள், அதாவது நன்மை தீமைகளை பற்றி பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது தீர்மானம் செய்தலில் உள்ள படிநிலைகள். தீர்மானம் செய்தலில் உள்ள படிநிலைகள். இது ஒரு 10 மார்க்ஸ் கொஸ்டின், உனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மாணவிகளே. இதில் ஒரு 7 ஹெட்டிங் கொடுத்துருக்கோம். இந்த ஹெட்டிங்கை முதல்ல நல்லா தரவாக மனப்பாடம் பண்ணு, சரியா? ஹெட்டிங்கை மனப்பாடம் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் விளக்கத்தை புரிஞ்சுட்டு அதில் இப்போ விவரமாக படித்து எழுது. முக்கியமான 10 மார்க்ஸ் கொஸ்டின், ஓகே? ஃபஸ்ட்டில் இந்த தீர்மானம் செய்தலில் உள்ள படிநிலைகளில் ஒன்று பிரச்சனையை அடையாளம் கண்டுகொள்ளுதல். பிரச்சனையை அடையாளம் கண்டுகொள்ளுதல், அதாவது தீர்மானம் செய்தல் என்றாலே பிரச்சனைக்கான ஒரு முடிவை காண்றது தான் தீர்மானம் செய்தல், இல்லையா? சரி, இப்போ இந்த பிரச்சனைகளை அடையாளம் கண்டு கொள்ளுதல் அப்படின்னு சொல்லும்போது அதற்கான காரணம் என்ன, பிரச்சனை எழுந்ததற்கான காரணம் என்ன என்பதை தெளிவாகவும் முழுமையாகவும் நம்ம முதல்ல வரையறுக்க வேண்டும். இப்போ சப்போஸ் பாரு, கிளாஸில் 2 பிள்ளைகளுக்கிடையே பிரச்சனை. இந்த பிரச்சனை யாரால் ஏற்பட்டது, எதுக்காக ஏற்பட்டிருக்கு, என்ன பேஸ் பண்ணி இந்த பிரச்சனைக்கு வந்துச்சு, இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தெளிவாக முதல்ல முழுமையாக பிரச்சனைகளை நான் வரையறுத்துக்கொள்ளணும், கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும், இல்லையா? சரி, அதே போல் தான் ஒரு நிறுவனத்தினுடைய மேலாளர் தங்களுடைய பணியாளர்களுக்கு இடையே உள்ள பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது தொழில் ரீதியாக அந்த குறிக்கோள்களை தீர்மானிப்பதில் கூட அவங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம். எந்த பணியை யார்கிட்ட எப்படி கொடுக்கறது, எப்படி வேலை செய்து வாங்குறது, எந்த பொறிகளை பயன்படுத்துறது, பல பிரச்சனை இருக்கும். அப்போ பிரச்சனை என்ன என்பதை திட்டவட்டமாக தெளிவாக வரையறுத்து கொள்ள வேண்டும். முழுமையாக பிரச்சனைக்கான காரணங்களை அவர் என்ன செஞ்சுக்கணும், அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ சப்போஸ் ஒரு விற்பனை நிலையத்தை நீ எடுத்துக்க, திடீர்னு நல்ல விற்பனை செஞ்சுட்டு இருந்த பொருள் ப்ராடக்ட் அவங்க தயாரித்த தயாரிப்பும் விற்பனை வீழ்ச்சி அடைஞ்சிருந்து, அதாவது சரிவு நிலை அப்படிமா, சந்தையில் விலை சரிஞ்சிட்டு அப்படிங்கிறது சொல்கிறோம். அப்போ அந்த விற்பனை சரிதல் என்பது பிரச்சனை. விற்பனை சரிஞ்சிட்டுனாலே அப்போ உற்பத்தி பண்ண முடியாது, விற்பனை சரிஞ்சிட்டுன்னு சொன்னாலே லாபம் ஈட்ட முடியாது, இலக்கடைய இயலாது. அப்போ விற்பனை சரிந்ததற்கான காரணம் என்ன, விற்பனை சரிதல் என்பது பிரச்சனை, ஓகேயா? விற்பனை சரிதல் என்பது பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன, விலை சரிந்ததுக்கான காரணம் நம்ம நினைப்போம் விற்பனையினுடைய விலை நமக்கு என்ன செஞ்சிருச்சுன்னா அதிகரிச்சிட்டு, விற்பனையுடைய விலை அதிகமாக இருக்குது, அதனால் மக்கள் வாங்க மாட்டேங்காங்க, பொருளினுடைய விலை அதிகம், அதனால் பொருள் விற்கவே மாட்டேங்குன்னு நம்ம நினைக்கலாம், ஒரு ரீசன், இல்லையா? அடுத்த ரீசன், நம்ம பொருள் நமக்கு தரம் வாய்ந்ததாக இல்லைன்னு சொல்லிட்டு மக்கள் உணரலாம், இல்லையா? இந்த 2 காரணத்தையும் பிரச்சனைன்னு எடுத்துக்க. விற்பனையினுடைய அளவு குறைஞ்சிட்டு, சரியா? விற்பனைன்றது நமக்கு சரியுது, விற்பனையின் அளவு சரிகிறதுக்கான பிரச்சனை, விற்பனை அளவு சரிகிறது என்பது பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கான காரணம் விற்பனையுடைய விலை அதிகம் ஏற்றத்தாலோ அல்லது விற்பனையுடைய பொருள் தரம் குறைவதனாலேயோ இருக்கலாம். அப்போ இதை ஒரு மேலாளர் தரம் குறைந்ததால் விற்பனை சரிஞ்சுதா அல்லது விலை ஏற்றத்தினால சரிந்ததா என்பதனை முழுமையாக தெளிவாக திட்டமும் தெளிவாக அவர் என்ன செஞ்சணும், வரையறுத்து கொள்ள வேண்டும். அப்போ தான் அதற்கான சரியான தீர்வை நம்ம என்ன செய்யணும்னா அறிந்து கொள்ள முடியும். இப்போ சப்போஸ் விற்பனை சரிஞ்சிருக்குங்கிறத அவங்க எப்படி தெரிஞ்சுக்கிடுவாங்கன்னு சொன்னால், அந்த அதாவது ஒரு பொருட்களுடைய விற்பனை குறித்த விவரங்கள் கொண்ட அறிக்கை இருக்கும், இல்லையா? விற்பனை செய்ததற்கான அறிக்கை முந்தைய மாதத்தோடு இந்த மாதத்தை கம்பேர் பண்ணலாம், கடந்த ஆண்டோடு இந்த ஆண்டை கம்பேர் பண்ணலாம். அடுத்து லாப நட்ட அறிக்கை, கடந்த மாதத்தில் எவ்வளோ லாபம், இந்த மாதத்தில் எவ்வளோ லாபம், நேற்று எவ்வளோ லாபம், இன்னைக்கு எவ்வளோ லாபம், லாப நட்ட அறிக்கை. அடுத்து நுகர்வோர் நம்ம கடைக்கு வராங்களா வரலையா, நுகர்வோருடைய எண்ணங்கள், இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், விற்பனை சரிந்துள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே விற்பனை சரிந்ததற்கான காரணத்தை முதல்ல அறிஞ்சுக்கிடணும். சரியான காரணம் என்ன, இதை காரணங்களை தெரிந்து கொள்வது ஒரு விற்பனையினுடைய விவரங்கள் அடங்கிய அறிக்கையாக இருக்கலாம், லாப நட்ட அறிக்கையால் நுகர்வோர் மூலம் நம்ம விற்பனை சரிஞ்சிட்டுங்கிற பிரச்சனையை அறிஞ்சுக்கிடுறோம். இந்த பிரச்சனையை அறிந்துக்கிடுறோம். விற்பனைக்கான சரிந்ததுக்கான ரீசன் என்ன, பொருட்களுடைய விலை ஏற்றம், அடுத்து பொருட்களுடைய தரம், இதில் எது உண்மை என்பதுன்னு திட்டமும் தெளிவுமாக ஒரு மேலாளர் என்னச்சுன்னா தன்னை முதல்ல வரையறுத்து கொள்ள வேண்டும். இதுதான் என்னென்னா பிரச்சனையை அடையாளம் கண்டு கொண்டுதல். எதற்காக விற்பனை சரிந்தது என்பதற்கான அடையாளத்தை அவர் என்ன செய்து கொள்கிறார், கண்டு கொள்கிறார். 2வதாக பிரச்சனையை ஆய்வு செய்தல். பிரச்சனையை ஆய்வு செய்தல். இப்போ பாரு,
தரம் குறைந்ததுனால நமக்கு விற்பனை சரிஞ்சிருக்குங்கிறது தான் நம்மளுடைய பிரச்சனைன்னு அவர் முடிவு எடுத்திருக்கார். சரியா? இப்போ இந்த தரம் குறைந்ததுனால என்ன செஞ்சிருக்கு, விற்பனை சரிந்துள்ளது, இது பிரச்சனை. இந்த பிரச்சனை நம்ம ஆய்வு செய்கிறோம். தரம் குறைந்துள்ளது, ஏன் தரம் குறைந்துள்ளது என்பதற்கான பல்வேறு விவரங்களை நம்ம சேகரித்து பட்டியலிடணும். தரம் குறையிறதுக்கான காரணம் என்ன? குறைந்த விலையில் நம்ம என்ன செஞ்சுருக்கலாம், பொருட்களை கச்சா பொருட்களை கொள்முதல் செஞ்சுருக்கலாம், தரமற்ற கச்சா பொருட்களை கொள்முதல் செஞ்சுருக்கலாம், அல்லது என்ன சொன்னால் அந்த பொருட்கள் உற்பத்தி செய்வதற்காக நீண்ட நாள் அவங்க குடோன்லேயே சேர்த்து வச்சுருக்கலாம். தரம் குறைஞ்சிரும், பொருட்களுடைய தரம் குறையிறதுக்கு மழை, காற்று, வெப்பம், ஈரப்பதம் இதனால் காரங்கொண்ட பொருளுடைய தரம் என்ன செஞ்சுருக்கலாம், குறைஞ்சிருக்கலாம். அப்போ அந்த தரம் குறைந்ததற்கான ரீசன்ஸ் அத்தனையும் அவங்க என்ன செய்யணும், விவரங்களை பட்டியலிடணும். புரியுதா? இப்போ இந்த பட்டியலிட்டுறோம், அப்போ தரம் குறைந்ததற்கான அளவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டுறோம். புரியுதா? அப்போ இந்த தரம் குறைந்ததற்கான பிரச்சனைகளை ஆய்வு செஞ்சாச்சு. என்ன ரீசன்? இப்போ சப்போஸ் நான் குடோனில் சேர்த்து வச்ச இடத்துல அது என்ன சொன்னால் ஈரப்பதத்தினால பொருளுடைய தரம் குறைஞ்சிருக்குன்னு நீ ரீசன் கண்டுபிடிச்சிருக்கோன்னு வச்சுக்கேன். இப்போது இந்த பிரச்சனைனால எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டுட்டு அப்படிங்கிறத நம்ம என்ன சொன்னால் ஒப்பிடணும். அந்த ஒப்பீடு எப்படி செய்யலான்னா, ஐயோ இப்போவுமே இவ்வளோ தரம் குறைஞ்சிருக்கிறேன், இதை இன்னும் நம்ம விற்பனை செய்யாமல் நம்மகிட்ட இருந்தால் எந்த அளவுக்கு பாதிப்பு வரும், சப்போஸ் இன்னும் எதிர்காலத்துலேயும் இந்த கச்சா பொருளை இப்படி குடோனில் வச்சுட்டு இருந்தால் எவ்வளோ பாதிப்பு வரும் என்பதனை ஒப்பீடு பண்ணணும். நிகழ்காலத்தில் எவ்வளவு பாதிப்பு, வருங்காலத்தில் இன்னும் எவ்வளோ தொழில் ரீதியாக பாதிப்பு வரும் என்பதனை பிரச்சனைக்கான ரீசனை நம்ம என்ன செய்கிறோம், தெளிவாக ஆய்வு செய்யப்பட வேண்டும். பிரச்சனை அடையாளம் கண்டுகொள்கிறோம், பிரச்சனைகளுக்கான காரணங்களை ஆய்வு செய்கிறோம். அடுத்து மூன்றாவதாக பிரச்சனைகளுக்கு மாற்று தீர்வுகளை கண்டறிந்து அதனை மேம்படுத்தல். பிரச்சனைக்கான மாற்று தீர்வுகளை கண்டறிந்து அதனை மேம்படுத்தல். பிரச்சனைக்கான மாற்று தீர்வு இப்போ பாரு, நான் சொன்னேன் என்ன பிரச்சனை, விற்பனை விலை சந்தை குறைஞ்சிட்டு, காரணம் தரம் குறைந்த பொருட்கள். தரம் குறைந்ததற்கான காரணங்களை நம்ம ஆய்வு செஞ்சாச்சு. இப்போ மாற்று வழி என்ன? தரத்தை உயர்த்த வேண்டும் இல்லையா? பொருட்களின் தரத்தை எவ்வாறு உயர்த்துவது? குடோனை இடத்த மாற்றணும், அல்லது புதிய பொருட்களை வாங்கி விற்பனை செய்வதற்காக முன் வரணும், புதிய கச்சா பொருட்களை வாங்கி என்ன செய்யணும், பொருட்களை தயாரிக்கணும். இப்படி என்ன செய்யணும், மாற்று வழிகளை நம்ம என்ன செய்யணும், பிரச்சனைகளுக்கான மாற்று வழிகள் மூலமாக அதை தீர்வு காண விரும்புகிறோம். சந்தையே தக்க வைக்க போகிறோம் நம்ம பொருட்களை, அதற்கான தீர்வு காண்றோம். அவர் தீர்வு காணும்போது எல்லா விதமான மாற்று வழிகளையும் நம்ம கருத்தில் கொள்ளணும். எந்த வெளிச்சனே தரம் குறைஞ்சதுனால குடோனை மாற்றலாம் இல்லை, அந்த பொருட்களை எல்லாம் வளர வச்சு அதை புதுசாக்கலாம், அல்லது புதிய கச்சா பொருட்களை வாங்கி நீ என்ன செய்யலாம், விற்பனை செய்ய முன் வரலாம் இல்லையா? இதுதான் நம்மளுடைய பல்வேறு விதமான மாற்று வழிகள். இந்த மாற்று வழியில் எந்த மாற்று வழியை நம்ம எடுத்து அதற்கு மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அதை தீர்மானமாக நம்ம என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதிகபட்சமாக எந்த அளவுக்கு காரணம், எதனால் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டது என்பதற்கான தீர்வுகள் காணப்போகிறோம். இந்த தீர்வுகள் காண்றதுக்காக மாற்று வழிகள் பல வழிகள் இருக்கும் இல்லையா? இப்போ பார்த்தேன்னு சொன்னால் சொல்கிறேன், தரம் குறைந்த பொருள்னு சொல்லிட்டோம். தரம் குறைந்ததுக்கு காரணம் நம்ம குடோன்லேயே ரொம்ப நாளாக ஸ்டாக் பண்ணிட்டோம் இல்லையா? அடுத்தால கச்சா பொருட்கள் தரமற்று தான் வாங்கிட்டோம். புரியுதா உனக்கு? அப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எப்போ தரம் கூடின பொருட்களை நம்ம என்ன செய்யணும், வாங்கணும். நல்ல விலையில் உள்ள கொள்முதல் பொருள் செஞ்சு தான் அதை பொருட்களை உற்பத்தியாக்கணும். இதை மாற்று வழி. இந்த மாற்று வழியில் சிறந்த ஒன்றை நாம் என்ன செய்யணும், தேர்ந்தெடுத்து மேம்படுத்தி கொள்ள வேண்டும். நான்காவதாக மாற்று நடவடிக்கைகளை மதிப்பீடு செய்தல். மாற்று நடவடிக்கைகளை மதிப்பீடு செய்தல். இப்போ இந்த மாற்று நடவடிக்கை பாரு, குடோனில் நமக்கு ஸ்டாக் நிறைய நாள் இருந்துச்சு, ரொம்ப காலம் இருந்ததுனால தரம் குறைந்திருக்கலாம், அல்லது குறைவான தரம் குறைந்த பொருட்களையே நம்ம கச்சா பொருள் பண்ணி உற்பத்தி பண்ணியிருக்கலாம். விற்பனைக்கான நாள் நீடித்ததுனால நமக்கு பொருட்களுடைய தரம் குறைஞ்சிருக்கலாம். ஈரப்பதத்தினால, காற்றுனால, மழையினால் இல்லையா? இப்படி பல்வேறு விதமான பூமி அதிர்ச்சிகள்னால கூட நம்மளுடைய தரம், பொருளுடைய தரம் குறைந்திருக்கலாம். இந்த சூழ்நிலையில் அவங்க நம்ம தேர்ந்தெடுத்து கொண்ட நடவடிக்கை, மாற்று நடவடிக்கையில் என்ன எடுத்துருக்குறோம், குடோனில் இருக்கிற ஸ்டாக்கை எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு, அதாவது அழிச்சிட்டு புதிதாக கொள்முதல் பண்ணணும்னு நம்ம முடிவு எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்ம பாயிண்ட் படி புதுசாக கொள்முதல் பண்ண போகிறோம். அப்போ இந்த புதுசாக கொள்முதல் பண்ண போது இப்போ கொள்முதல் பண்ணனா இதற்கு என்ன விலை நமக்கு ஆகும், எவ்வளோ செலவு ஆகும், எவ்வளோ காலமாகும் மீண்டும் உற்பத்தி பண்ண, இந்த கால நீடிப்பு, இதில் எவ்வளோ. அப்போ இது ஒன்றுக்கும் நம்ம மதிப்பீடு பண்ணுறோம். இந்த கால இடைவெளி, பொருள் கொண்ட விலை போன்றவற்றிற்கு மதிப்பீடு செய்கிறோம். இவ்வாறு மதிப்பீடு செய்யும் பொழுது இதில் சில நன்மையும் இருக்கும், சில தீமையும் இருக்கும். நன்மை என்ன, நம்மளுடைய பொருட்களுடைய தரம் உயர்ந்துடும்.
ஆனால் அதே நேரத்தில் தீமை அதிக அளவு செலவுகளை உருவாக்கும், காலமும் தாமதமாகும் இல்லையா. இப்படி நன்மையும் தீமையும் ஆராய்ந்து கொண்டு என்ன செய்கிறோம்னு சொன்னால் மாற்று நடவடிக்கைகளை நம்ம மதிப்பீடு செய்கிறோம். இந்த மாற்று நடவடிக்கைகளை மதிப்பீடு செய்ய 3 காரணிகளை வச்சு தான் நம்ம என்ன செய்ய அப்படின்னா மாற்று நடவடிக்கைகளை மதிப்பீடு செய்ய முடியும். அளவைக்குரிய காரணி, பண்பு சார்ந்த காரணி, அடக்க விலை பயன் ஆய்வு. நல்லா திரும்ப ஒரு சொல்லி, இது ஒரு 3 மார்க் கொஸ்டினுக்கு முக்கியமான கொஸ்டின். அளவைக்குரிய காரணி, பண்பு சார்ந்த காரணி, அடக்க விலை பயன் ஆய்வு காரணி. இந்த அளவைக்குரிய காரணி, அளவுனா அளவிட முடியும். இப்போ குடோனில் உள்ள சரக்குடைய மதிப்பை அளவிட முடியும். எத்தனை டன் பேப்பர்ஸ், எத்தனை கொயர் பேப்பர், எத்தனை டன் கோதுமை, எவ்வளவு மூட்டை அரிசி இருக்குது, என்ன எப்படி புரியுதவங்களுக்கு, எத்தனை கேஜஸ் இருக்குது, எத்தனை லிட்டர் ஆயில் இருக்குது, இப்படி ஒவ்வொரு பொருட்களையும் நம்ம அளவிடக்கூடிய தன்மைகள். இப்போ சப்போஸ் சொத்துக்கள் எடுத்துகிட்டோம்னா நிலை சொத்துக்கள் இவ்வளோ இருக்குது, என்ன செய்யணும்னா அசையும் சொத்து இவ்வளவு, அசையா சொத்து எவ்வளவு, கட்டிடத்தினுடைய இது எவ்வளவு, பணியாட்களுக்கு எவ்வளோ கூலி, இதெல்லாம் நம்மளால் அளவிட முடியும் இல்லையா. இது அளவைக்குரிய காரணி. இதை வச்சு நம்ம மாற்று நடவடிக்கைகளை மதிப்பீடு செய்யலாம். அடுத்து பண்பு சார்ந்த காரணி. பண்பு என்பது நம்ம என்ன செய்வோம்னா கண்ணால் காண முடியாத காரணிகளை நம்ம அளவிட முடியாது இல்லையா. அளவிட முடியாத காரணிகள் பண்பு சார்ந்ததுன்னு சொல்லிடலாம், அளவிட முடியாது. இப்போ பாரு, நற்பெயர் நம்ம 11லேயே நம்ம படிச்சிருக்கோம். நற்பெயர் ஒரு புலனாகா சொத்து, பதிப்புரிமை, காப்புரிமை, இதெல்லாம் புலனாகா சொத்துக்களில் அடங்கும். கண்ணால் நம்ம என்ன செய்ய முடியாது, காண முடியாது, ஆனால் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். இப்போ பாரு, பட்டு சரி ஆரம்பிக்கையா போத்திசானா ஆரம்பிக்கேவிம்பா, அதையும் விட்டேன்னா காஞ்சிபுரங்க. காரணம் அந்த நற்பெயர் காஞ்சிபுரத்திற்கு பெயர் போனது, இதனால் அதனுடைய மதிப்பு உயர்கிறது. இதை நம்ம ஒரு குறிப்பிட்ட பணத்தினால் அதை மதிப்பீடு செய்கிறோம். பட் அந்த பண்பு சார்ந்த காரணிகளை நம்ம என்ன செய்ய முடியும், தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்காக அளவிட முடியும். அடுத்து அடக்க விலை பயன் ஆய்வுன்னு கொடுத்துருவோம். அடக்க விலை பயன் ஆய்வு. இந்த அடக்க விலை பயன் ஆய்வு என்பது நமக்கு அடக்க விலைனா ஒரு பொருளை உற்பத்தி செய்யும் போது ஆகக்கூடிய செலவு. இந்த பொருளை உற்பத்தி செய்வதற்காக ஆகக்கூடிய செலவுடன் நமக்கு அதிகபட்ச பயன் எவ்வளோ கிடைக்கும் என்பதை நம்ம என்ன செய்ய முடியும், அளவிட முடியும். அவ்வாறு மாற்று நடவடிக்கையில் நீ என்ன நடவடிக்கை தேர்ந்தெடுத்தையோ அவற்றை நாம் என்ன செய்யணும், மதிப்பீடு செய்யப்பட வேண்டும். அடுத்து ஐந்தாவதாக சிறந்த நடவடிக்கையை தேர்ந்தெடுத்து முடிவு செய்தல். சிறந்த நடவடிக்கையை தேர்ந்தெடுத்து முடிவு செய்தல். இப்போ நம்ம சிறந்த நடவடிக்கை தேர்ந்தெடுத்துட்டோம், இதை தேர்வு செய்து அதை முடிவு செஞ்சுறது யாரோட பொறுப்பு, மேலாளருடைய பொறுப்பு. அந்த சூழ்நிலையில் மேலாளர் என்ன செய்வார்னு சொன்னால், நம்ம எடுத்த காரணியினுடைய மதிப்பீடு செய்யும்போது சிக்கனமானதாக இருக்கணும், அடுத்தால அபாய காரணிகளாக இருக்கணும், வளங்களின் அளவு மற்றும் அதை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதாவது வளங்களுடைய அளவு குறைஞ்சிடக்கூடாது, புரியுதா, சிக்கனமாக இருக்கணும், வளங்களுடைய அளவு குறைஞ்சிடக்கூடாது. அடுத்து நம்ம பிரச்சனையை நிறைவேற்றுவதற்கான தேவையை ஈடு கொடுக்கக்கூடிய அளவில் நமக்கு வளங்கள், ஆதாரங்கள், என்ன செய்யணும், பண வசதிகள் எல்லாம் ஏற்பாடு இருக்கணும். இது தெரிஞ்சு தான் எந்த வழியை நம்ம தேர்ந்தெடுத்தால் சரியான முறையில் சிக்கனமாக நம்மளுடைய தரத்தை உயர்த்த முடியுமோ அதற்கேற்றபடி முடிவு செய்யப்பட வேண்டும். அடுத்து தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தல். இந்த தீர்மான நடைமுறைப்படுத்தல் சிறந்த நடவடிக்கையை தேர்ந்தெடுத்து முன்னேச்சு. இதை என்ன செய்யணும், நடைமுறைப்படுத்தல் என்பது அமுல்படுத்தல், கடைப்பிடித்தல். என்ன முறையை நீ தேர்ந்தெடுத்திருக்கியோ அந்த முறையை தரம் உயர்த்துவதற்காக குடோனில் உள்ள சரக்கு எல்லாம் டிஸ்போஸ் பண்ணிட்டு புதிய சரக்கை வாங்கணும்னு நம்ம முடிவு எடுத்துருக்குறோம், தீர்மானம் பண்ணியிருக்கிறோம். இந்த அப்போ என்னென்னா புதிய பொருட்களை, கச்சா பொருட்களை வாங்கி மீண்டும் விற்பனை செய்வது நடைமுறைப்படுத்தல். திரும்ப தீர்மானத்தை பின்பற்றுதல் மற்றும் பின்னூட்டம் கொடுத்தல். இப்போ என்ன செய்வோன்னா, நம்ம எடுத்த முடிவுகளின்படி நல்ல பலன்கள் கிடைக்கா என்பதை நம்ம என்ன செய்யணும், ஒப்பிட்டு பார்க்கணும். இப்போ ஒப்பிட்டு பார்க்கும்போது அவ்வளோ பொருட்களையும் அழிச்சிட்டு புதிய கச்சா பொருட்களை வாங்கி பொருட்களை விற்பனை செய்தோம். விற்பனை பண்ணும்போது நமக்கு அதிக லாபம் கிடைச்சிட்டு அப்படின்னு சொன்னால் இதே மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு தான் என்னென்னா தீர்மானத்தை பின்பற்றுதல். இப்போ நம்ம எடுத்த முடிவின்படி நம்ம பொருட்களுடைய தரம் அல்லது விற்பனை குறைந்ததுக்கான சந்தை சரிவு நிறைந்ததற்கான காரணத்தை சரியான முறையில் கண்டறித்து அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது, அவற்றை பின்பற்றினால் ஏற்படக்கூடிய மதிப்பை மதிப்பீடு செய்யும் பொழுது சரியான பலன், அதாவது அதிக அளவு நன்மை தந்து நிறுவனத்தினுடைய குறிக்கோள்களை நம்மால் எட்ட முடியும் என்ற சூழ்நிலை ஏற்படும் பொழுது இந்த நிலையை நாம் பின்பற்றப்பட வேண்டும். மாற்று வழிகளில் எதை தேர்ந்தெடுத்தனால நமக்கு அதிக பலன் கிடைச்சிச்சோ அந்த பலன் கிடைத்த வழியை நாம் மீண்டுமாக தொழில் நிறுவனத்தில் பயன்படுத்தி கொள்ளப்பட வேண்டும் என்பது தீர்மானத்தினுடைய
நம்மளுடைய படிகள். சரியா? 7 வித படிகள்: பிரச்சனையை அடையாளம் கண்டுகொள்ளுதல், பிரச்சனையை ஆய்வு செய்தல், பிரச்சனைக்குரிய மாற்று தீர்வை கண்டறிந்து அதனை மேம்படுத்துதல், அடுத்து மாற்று நடவடிக்கைகளை மதிப்பீடு செய்தல், அதற்கான 3 காரணிகள்: அளவை காரணி, பண்பு காரணி, அடக்கவில்லை, பயன்பாடு. திரும்ப சிறந்த நடவடிக்கை நம்ம என்ன செய்யறோம்னா தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிறோம், தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துகிறோம், தீர்மானத்தை பின்பற்றுதல் மற்றும் பின்னுட்டுதான். மாணவிகளை, இந்த பாயிண்ட் ஒரு 7 பாயிண்ட்டுக்கும் நான் கடகடன்னு உனக்கு சின்ன எடுத்துக்காட்டு நடைமுறையில் நமக்கு இருக்கிறத சொல்கிறேன் பாரு. நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் மாணவர்களாகிய உனக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனையை பாரு. பிரச்சனை நமக்கு அடையாளம். அதாவது இப்போ நம்ம ஸ்கூல் திறக்கவே இல்லை, பள்ளிக்கூடம் திறக்கவில்லை என்பது நம்மளுடைய பிரச்சனை. புரியுதா? பிரச்சனைக்கான காரணம் முதல்ல பிரச்சனை அடையாளம் கொண்டு கொள்கிறோம். ஸ்கூல் ஓப்பன் பண்ணவில்லை, பிரச்சனைக்கான அடையாளம். இப்போ இந்த பிரச்சனைக்கான அடையாளம் ஆய்வு செய்கிறோம். ஏன் பிரச்சனைக்கான காரணம் என்ன? கொரோனா தொற்று நோய். இதை நம்ம ஆய்வு செய்கிறோம். ஏன் தொற்று நோய் எங்கெல்லாம் பரவுது, திருநெல்வேலி மாவட்டத்தில் எவ்வளோ இருக்குது, இவ்வளோ பிள்ளைங்கள்லாம் எப்படி ஓப்பன் பண்ணோன்னா இன்னும் எந்த அளவு பாதிப்பு ஏற்படும், அப்போ ஓப்பன் பண்ணாமல் லாக்டவுனில் இருந்தோன்னா பிள்ளைங்க சேஃப்டியாக இருப்பாங்க. புரியுதா? அப்போ இதை நம்ம என்ன சொன்னால் ஆய்வு செய்தாச்சு. இப்போ மாற்று வழிகளை தீர்மானம் செய்கிறோம். இப்போ லாக்டவுன்லேயும் பிள்ளைங்க வீட்டில் தான் இருக்கணும், ஆனால் பிள்ளைங்களுக்கு கல்வி அறிவையும் கூட்டணும். இப்போ மாற்று வழிகளை நம்ம கண்டறிந்து மேம்படுத்துகிறோம். இந்த மாற்று வழிகளை கண்டறிந்து மேம்படுத்தணும், கல்வி தரத்தை மேம்படுத்தணுங்கிறதுக்காண்டி என்ன அறிமுகப்படுத்தலாம்னு யோசிக்கிறோம்? ஆன்லைன் கிளாஸ். இந்த ஆன்லைன் கிளாஸை நம்ம ஏற்றலான்னு சொல்லிட்டோம். இப்போ நான் மாற்று நடவடிக்கைகளை நான் மதிப்பீடு செய்கிறேன். ஆன்லைனில் டைரெக்டாக பிள்ளைங்களோட கிளாஸ் நடத்துகிறதா, வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணி நடத்துகிறதான்னு சொல்லிட்டு நான் மதிப்பீடு செய்கிறேன். இப்படி தான் மாற்று நடவடிக்கைகளை மதிப்பீடு செய்கிறேன். இப்போ நான் மதிப்பீடு செய்யும் பொழுது ஆன்லைனில் கிளாஸ் நடத்தினா நமக்கு என்ன செய்யாது? சேவிங் இருக்காது. அட் அ டைம் எத்தனை பிள்ளைங்க நீங்கள் அட்டன் பண்ணி கேட்குறீங்களோ அத்தனை பிள்ளைங்கள் தான் யூஸு. ஆனால் வாட்ஸ்அப்பில் எப்போமால நீ போட்டு கேட்டுட முடியும், திரும்ப திரும்ப நீ போட்டு கேட்டுட முடியும். அப்போ நான் என்ன செய்கிறேன்? அதை அளவே காரணியோடு நான் மதிப்பீடு செய்கிறேன். அதனுடைய கலவை காரணியின் அடிப்படையில் வாட்ஸ்அப் குரூப் படி பிள்ளைங்களுக்கு பாடங்கள் கற்பிப்பது எளிது. இதை நம்ம பயன்படுத்தலாங்கிறேன். இப்போ என்னுடைய சிறந்த நடவடிக்கை நான் முடிவு செஞ்சுட்டேன். வாட்ஸ்அப் குரூப் வழியே நான் பிள்ளைங்களுக்கு பாடங்களை எக்ஸ்பிளைன் பண்ணணும், கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சுட்டேன். இந்த முடிவு செய்ததை நான் என்ன செய்கிறேன்? ஃபாலோ பண்ணுறேன், நடைமுறைப்படுத்துகிறேன். ரொட்டீனாக நம்ம என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸ் போட்டுட்ருக்குறோம் இல்லையா? அடுத்தல தீர்மானத்தை பின்பற்றுதல். இதில் எத்தனை பிள்ளைங்க பார்க்குறீங்கிற மேக்ஸிமம் ஒரு 5 பிள்ளைங்களை தவிர ரொட்டீனாக எல்லா பிள்ளைங்களும் பார்த்து அதை பயனடைகிறீங்க. அப்போ இந்த கல்வி பிள்ளைங்களை ரீச் ஆகுது, பிரச்சனைக்கான தீர்வு காணுது. லாக்டவுன் காலத்திலும் சிறந்ததொரு கல்வியை நம்மளால் கற்பிக்க இயலுகிறது. அது மாற்று வழியை தேர்ந்தெடுத்துட்டோம். மாற்று வழியின் மூலம் பிள்ளைகளுக்கு கற்பிக்கப்படுறது. இதனுடைய நிறைவான பலன் இருக்குது. தொடர்ச்சியாக நம்ம எல்லா பாடங்களையும் குவார்ட்டர்லி எக்ஸாம் வர, பர்டிகுலராக சொல்லப்போனால் டில் நம்மளுடைய லாக்டவுன் முடிகிற வர இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிரோம், பின்பற்றுறோம். இதுதான் தீர்மானம் செய்தலுடைய படிநிலைகள். மாணவிகளை, இது 10 மார்க்ஸ் கொஸ்டின், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மாணவிகளை, தயவு செய்து நல்ல முறையில் படிங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே.